சுவிசேஷ புஸ்தகம், யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்முடைய தியானத்திலிருந்து. ஆமென். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். எல்லாரும் சேர்ந்து படிக்க பார்ப்போம். ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். ஆண்கள் பக்கம் மட்டும் படிக்க பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்துருக்கீங்களா? யோவான்ல 2:10 பார்த்துட்டு இருக்கீங்க. ஆண்கள் மட்டும் வாசிக்க பார்ப்போம். வைத்திருந்தீரே என்றான். முன்னால சத்தம் இல்லையா? படிச்சு பாருங்க. இந்த பக்கத்துல சௌரியின் பக்கம் வாசிக்கலாமா? ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். பேசும் தெய்வம், ஜனங்கள் கூடி வந்த போதெல்லாம் பேசினேன், தேவையை அறிந்து பேசினேன், நிலைமைகள் எல்லாம் புரிந்திருந்தேன். ஆண்டவரே, தங்களுக்கு முன்னால் இருக்கிற ஜனங்கள் யார் என்பதை நன்றாய் அறிந்திருந்து பேசினேன். இன்றைக்கும் எங்களுடைய நிலைமை அறிகிறேன், எங்கள் தேவைகளை அறிவேன், எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீ அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த 8 மாதம் பாதுகாத்த கர்த்தர் 9வது மாதத்தில் எங்களை எப்படி நடத்த போகிறேன் என்பதை குறித்து ஆண்டவரே வார்த்தைகள் மூலம் பேசி வல்லமையினால் எங்களை நிரப்பி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, உடைய பிரசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ஆளுகை ஆண்டவரே மகிமையா இந்த இடத்துல இருப்பதாக கேட்கிற ஜனங்களும் வளர்கிறவர்களாக இருக்கும்படி, கருத்தோடு கேட்கும்படி, புரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஐயா, கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி கண்மலையும் பிளந்திடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி கண்மலையும் பிளந்திடுமே. இதய நிலையை பகையாயிருக்கும் இருபுறமும் மறைக்குள்ளமே. இதய நிலையை பகையாயிருக்கும் இருபுறமும் மறைக்குள்ளமே. சத்திய வீரம் பக்தரின் கீதம் சுத்தங்கள் போதும் வார்த்தையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வீரம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேடிடும் மோட்சம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேடிடும் மோட்சம். சத்திய வீரம். இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் பிழைத்தார்கள், இந்த வசனங்களை கேட்டவர்கள் வாழ்வு பெற்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, இதுக்கான வழிகாட்டுகிறது. இந்த வார்த்தைகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரையா, நீங்க வைத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை இந்த பகுதியில குறிப்பாக எங்களோடு கூட பேசும். வந்திருக்கிற யாவரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ யோவான் சுவிசேஷம் வாசிக்கப்பட்டதான 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை, நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்துல பைபிள் வாசித்தவங்களுக்கு இந்த சம்பவம் தெளிவா தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் வாழ்ந்த நாட்களில் ஞானஸ்நானம் பெற்று உபவாசம் பண்ணி ஜெபித்து அவர் ஊழியம் செய்யும்படியாக வந்து முதலாக செய்த அற்புதம் இந்த கலிலேயா என்கிற ஊரில், கானா ஊர் என்கிற அந்த ஊரில் ஒரு கல்யாண வீட்டில் நடந்த ஒரு பெரிய அற்புதமான முதலாவது அற்புதமாக இயேசு செய்தார். ஆமென். கவனித்தீங்கன்னா நல்லா நீங்க இந்த வசனங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கவனமா இருக்கிற ஆண்கள் பக்கம் மட்டும் ஒரு அலையை சொல்ல பார்ப்போம். கவனிங்க, நல்லா கவனிக்கிற வசனம் வரும்போது எப்பவுமே வசனத்துக்கு எதிரடையா இருக்கிற பிசாசு வசனத்தை கேட்க விடாம தடை பண்ணுவான். சிலருக்கு தூக்கத்தை கொண்டு வருவான். சிலருக்கு மைண்ட் வந்து வேற எங்கேயாவது சுத்துற மாதிரி அப்படியே சுத்துற மாதிரியே இருக்கும். அல்லேலூயா. இங்கே பார்த்து கொண்டே இருப்பாங்க. அவங்க விழித்திருக்கிறாங்களான்னு சொல்றது போல நமக்கு தெரியாது. அவங்கள தட்டி பார்த்தா தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால பக்கத்துல உள்ளவங்க அப்படியே தட்டி பார்த்து பிரசங்க நேரத்தில் அவன் சொல்லுங்கள ஒரு சொன்னாரு, என் பக்கத்துல யாராவது உட்கார்ந்தாங்கன்னா தூங்குனாங்கன்னா அல்லேலூயா சொல்லும்போது காதல போய் அல்லேலூயான்னு கத்திடுவாங்க. காதை சவு கிழிஞ்சு மாதிரி ஒழிச்சுட்டே இருக்கும். அவள்தான் தூக்கமே அவனோட போயிடும். நான் சர்ச்சில் ஆராதிக்கிற நாட்களில் யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஆண்கள் பக்கம் சொல்றாரு, அவர் ஆண்கள் பக்கம் உட்காருன்னு சொன்னார். யாரெல்லாம் சர்ச்சில் தூங்குறாங்களோ அவங்க பக்கத்தில் நம்ம போய் உட்காந்துக்கிறோம். அந்த வாரம் பாஸ்டர் சொல்லும்போது காது கிட்ட போயிட்டு சத்தமா பயங்கரமா சொல்லுவேன். அதோடு சரி தூக்கம் மறுபடியும் சிறப்பாரு, தூக்கமே வராது. அது மாதிரி நீயும் பலரும் சர்ச்சில். நம்ம சர்ச்சில் யாருமே தூங்குறது கிடையாது, தூங்குற மாதிரியே இருப்பாங்க. அதனால அவங்க காதையும் விடக்கூடாது. நம்ம அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, பைபிள் படிச்சா அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் மனுஷனாக பிறந்து இந்த உலகத்துக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட வேண்டி இருந்தபடினால் அவர் பிறந்த வளர்ந்து பிறகு ஊழியம் செய்கிற காலத்தில் அவர் ஏராளமான அற்புத அடையாளங்களை இயேசு செய்தார். ஆமென். அப்படி செய்த அற்புத அடையாளங்களில் தேவன் செய்த அற்புதங்களில் முதலாய் செய்த அற்புதம் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போ வாசிங்க அந்த வசனத்தை, அதுக்கு கீழே உள்ள வசனத்தை கூட வாசிங்க. 10, 11, 12 இந்த வசனங்களை வாசிக்க பார்ப்போம். 10, 11 வசனத்தை போதும். எந்த மனுஷனும் முன்பு, தம்பிகளை வசனம் பாருங்கடா, சின்ன பிள்ளைகளை பாருங்க, வசனத்தை பாருங்க. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தது என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். இயேசு செய்த அற்புதங்களிலும் முதல் அற்புதம் என்று வேதமே நமக்கு சொல்லுகிறது. என்ன அற்புதம்? இந்த முதலாம் அற்புதத்தை, தண்ணீரை திராட்சை ரசமாக்கி முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே கல்யாண வீட்டில் இயேசு செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கவனிங்க, இயேசு அற்புதம் செய்யும் போதெல்லாம் மகிமை வெளிப்படுகிறது. இந்த 4 சுவிசேஷங்களில் நான் சொல்றேன், எத்தனை பேர் கேட்டா திரும்ப சொல்றாலும் கவனிக்கிறீங்கன்னு பாக்குறேன். மத்தேயும் மார்க்கு சுவிசேஷத்தை எழுதின 2 பேரும் அற்புத அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய எழுதியிருக்கிறாங்க. அற்புத அடையாளங்களை முக்கியத்துவம் கொடுத்து. ஆனா லூக்கா ஊமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊமைகளை அதிகப்படுத்தி எழுதியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்துல தெய்வீக தன்மைக்கு ஆழத்துவம் கொடுத்து தெய்வீக தன்மைகள் எவ்விதமாய் விளங்குகிறது, தெய்வீக சுபாவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தெய்வீக தன்மைகளை குறித்து யோவான் எழுதியிருக்கிறார். அப்ப நான் கேட்டா மறுபடியும் சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த பக்கத்துல உங்களுக்கு புரியுது நீங்க சொல்றீங்க. இந்த பக்கத்துல வந்து அவங்க சொல்றாங்களா பார்த்துட்டு அவங்க சொல்ல முடியுமான்னு பாக்குறாங்க. எனக்கு பிரசங்க நேரம் முக்கியம் கிடையாது, எனக்கு டைமும் முக்கியம் கிடையாது, வேற என்ன சொல்றது, நிறைய சொல்ல வருது, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. உங்களுக்கு புரியுதா என்பதுதான் எனக்கு முக்கியம். அவன் சொல்லல
கேட்கிறவர்கள் வசனங்களை புரிந்து கொள்ளணும். எவ்வளவு நேரம் கேட்டதை விட ஆசையா 2 வார்த்தை சொன்னாரு, அது நல்லா புரிஞ்சுது. ஆமென். அவர் 2 வார்த்தை சொன்னாரு, 2 வார்த்தை எனக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு சொன்னாரு, அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்கள் பக்கம் சரி சொல்லணும். அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வளருவீங்க. எந்த அளவுக்கு வசனங்கள் உள்ள போதோ அந்த அளவுக்கு விடுதலை ஆவீர்கள். எந்த அளவுக்கு வசனங்கள் உங்களுக்குள் வேரூன்றி வளருகிறதோ அந்த அளவுக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள் வளருவீர்கள். நீங்கள் வளர 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 கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட தேவ மகிமை மூலமாய் விளங்கத்தக்கதாக நீங்கள் சாட்சிகளாய் மாறுவீர்கள். அதனால வேத வசனங்கள் மிக முக்கியமானது. சரி, இன்றைக்கு நல்ல திராட்சை ரசம். இன்றைக்கு என்னது? குட் வைன் அன்டில் நவ். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து நல்ல அவன் ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். கவனி, இந்த சம்பவத்தை நான் பார்க்கிறோம். கானா ஊர்ல கல்யாண வீட்டுக்கு இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. சீசர்களும் கூட போகிறாங்க. அங்க அந்த வீட்டுக்குள்ள, கல்யாண வீட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னா, யூதர்களுக்கு நமக்கு தெரியும், யூதர்கள் வீடுகளில கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் முக்கியமாக பரிவரத்துக்கு கொடுப்பாங்க. அவங்க கல்யாண முறைமைகள் வேற மாதிரி, நம்முடைய முறைமைகள் மாதிரி இல்லை. நம்ம ரிஜிஸ்டர் பண்றதோ தாலி கட்டுவதோ இந்திய கலாச்சாரத்தின்படி அங்கே கிடையாது. முன்பதாகவே எல்லாமே பேசி முடிக்கப்படும், எல்லாமே ஆயத்தமாக்கப்படும். மணவாளனும் மணவாட்டியும் என்ன செய்வார்கள், ஒரு இடத்துல திடீரென்று அமர்வார்கள். அமர்ந்து அந்த நாளில் என்ன செய்யப்படும், அவன் அந்த மணவரையிலே வேத வசனங்களை சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு வேத வசனங்களை சொல்லிவிட்டு மணவரை விட்டு வெளியே புறப்படுவாங்க. அதுதான் அவங்க கல்யாணம். அல்லேலூயா. அப்போ ஒரு அறைக்குள்ள கொண்டு போய் மணமகனும் மணமகளையும் விட்டு தகப்பனும் தாயும் நின்று கொண்டு மாறி மாறி முத்தம் சொல்லுவாங்க. நிறைய யூதருடைய முறைமைகளை நிறைய சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. அது அப்படி இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கல்யாண முறைமைகள்லாம் வேற மாதிரி. எப்படியும் அந்த திருமணம் அந்த முடிந்த பிறகு அங்கே வருகிறவர்களுக்கு விருது கொடுக்கப்பட்டு திராட்சை ரசம் பரிமாற கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படும் போது அந்த வந்திருந்த அந்த கூட்டத்தில் அன்றைக்கு அந்த கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போகுது என்று 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுவின் தாயும் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லுகிறாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லிடுறாரு. அப்போ அவருடைய தாய் சீசர்களை பார்த்து சொல்றா, என்ன சொல்றாங்க, இயேசு உங்களுக்கு அவரை என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு வேலைக்காரர்களை அவர் பக்கம் திருப்பி விடுறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும்படியாக அந்த 3-4 அதாவது 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு கற்சாடி 2 அல்லது 3 குடம் தண்ணீர் குடிப்பு, அதாவது நிரப்பத்தக்கதான பெரிய பெரிய கற்சாடிகள். அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை கொண்டு வார்த்து அவன் நிரப்புகள் என்றார் ஆண்டவர். இந்த வேலைக்காரர் போய் தண்ணீரை கொண்டு நிரப்பினார்கள். அந்த தண்ணீரை இப்பொழுது நீ கொண்டு போய் என்ன செய்யுங்கள், பந்தி விசாரிப்புக்கான இடத்துல கொடுங்கள் என்றார் ஆண்டவர். அப்படி தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரை சாடியிலிருந்து எடுத்த போது, கொண்டு போய் கொடுத்த போது, அந்த பந்தி விளம்புகிறவன் எப்போதுமே வழக்கம் போல ஒரு காரியம் செய்வான். சாம்பார்னா உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்ப்பான், ரசத்துக்கு சாம்பாருக்கு உப்பு இருக்கான்னு பார்ப்பான். அதுபோல இந்த ரசமானது இனிப்பு சரியா இருக்குதான்னு பார்க்கும்போது இந்த ரசமானது இதுக்கு முன்ன கொடுத்ததை விட மேன்மையான ருசி உள்ளதாக, ரொம்பவும் மேன்மையானதாக இருந்தது. அப்படி இருக்கிறதை அவன் அறிந்த உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். யாரை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான்? 9ஆம் வசனம். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை கொண்டு வந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு, அதாவது போன்ற வேலைக்காரனுக்கு தெரிந்ததை எழுதி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததுனால அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ஆமென் ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆமென். இப்போ இப்படி கேட்கலாம். இந்த வசனத்துல நம் குறிப்பா கவனிக்க வேண்டியது, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான், கொடுத்துட்டு ஜனங்கள் எல்லாம் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்கிற ஒரு கேள்வி கேட்கிறான். ஆமென். நல்ல கவனிங்க. இந்த பந்தி விசாரிப்பு செய்யறான்ல, இந்த பந்தி விசாரிப்பு செய்யறவன் ஒரு வீட்டுல இன்றைக்கு தான் போய் பந்தி விசாரிப்பு செய்யல. இவருடைய அனுபவங்கள் நிறைய இருக்கு. யாருடைய அனுபவங்கள்?
இவருடைய அனுபவங்கள் பேசும்போது தெரியுது. என்ன அனுபவங்கள் பேசுறாங்க நீங்க நல்லா கவனிச்சுட்டு வரணும். என்ன சொல்றான்னா, எல்லா வீட்லயும் என்ன நடக்குன்னா, எல்லா கல்யாண வீடுகளா நான் பார்த்தது என்னன்னா, என்னுடைய அனுபவங்கள் என்னன்னு சொன்னா, எல்லா இடத்திலும் 99% நடந்தது இதுதான். அவன் அனுபவத்துல சொல்றான். எந்த மனுஷனும் எல்லா கல்யாண வீட்டிலும் நான் பார்த்த அனுபவங்கள், நான் பந்தி விசாரிக்கு போன இடங்கள் எல்லாம் நடந்த காரியங்கள். ருசி மிகுந்ததை முதலாவது பந்தியில கொடுத்து விடுவார்கள். மக்களுக்கு திருப்தியாக முதலாவது கொடுப்பார்கள். ஆனால் திராட்சை ரசம் எல்லாரும் கொடுத்த பிறகு ருசி குறைந்ததை கொடுக்கிற மனிதர்களாக தான் நான் பார்த்திருக்கிறேன், கடைசியாக கொடுக்கப்படுவது. ஆனால் நீரோ கொஞ்சம் வித்தியாசமானவரா இருக்கிறீர். இதுவரைக்கும் கொடுத்த ரசத்தை விட இந்த ரசம் மேன்மையானதா இருக்குது, இது எப்படி அப்படின்னு கேள்வி பயங்கரமா கேட்க ஆரம்பிச்சிட்டார் மணவாளனை கூப்பிட்டு. பிரைஸ் லார்ட். இதுல நம்ம என்ன பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த தண்ணீரை திராட்சை ரசமாக்கினார். அப்போ மனிதன் கொடுக்கிற திராட்சை ரசத்தை விட, அந்த டேஸ்ட்டை விட, அந்த ஒரிஜினாலிட்டியை விட, அந்த மேன்மையை விட, அந்த ருசியை விட, அந்த மனத்தை விட இயேசு கொடுத்ததான, இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக்கினது மிகவும் மகிமையுள்ளதா இருந்தது. அப்போ மனிதன் கொடுப்பது முன்பு நல்லதை கொடுத்தா கூட பின்பு அவன் டேஸ்ட்டை குறைத்து தான் கொடுப்பான். சாதாரணமானது தள்ளப்பட்டதை தான் கொடுப்பான். ஆனால் நீரோ அப்படி அல்ல. இப்போ உங்களுக்கு முன்னால பழகிறதுக்கும் பின்னால பழகிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ கல்யாண வீட்டில் மணமகனும் அதாவது மணமகனும் சரி, மணவாட்டியா வருகிறவங்களும் சரி கூட, அவங்களும் கூட ஆரம்பத்தில் பெண் பார்க்க போகும்போது, அவங்களை ஒருவர் பார்க்கும்போது, அவங்க ஆரம்பத்தில் பேசிக்கொள்ளும் போது, அவங்க டீலிங் எல்லாம் ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கும், ரொம்ப கனமுள்ளதா இருக்கும், பௌரியமா இருக்கும், வெற்றிக்கொள்ளப்படத்தக்கதா இருக்கும், அமைதியா இருக்கும், மகிமையானதாக காணப்படும். ஆனால் திருமணம் செய்த பிறகு காலங்கள் போகும்போது மனிதனுடைய சுபாவங்கள் இயல்பாகவே வெளிப்படும் போது சொல்லுவாங்க திருமணம் செய்தவங்க, நீ கல்யாணம் பண்ணாடி பார்த்தா உன்னை அப்படி பார்த்த, பெண் பார்க்க வரும்போது பார்த்தா அப்படி பார்த்த, நீ இப்படி பேசுவோம்னா எனக்கு தெரியவே தெரியாத, இந்த அளவுக்கு நீ பேசக்கூடிய நபராக இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்லையே என்னெல்லாம் சொல்லுவதை நம்முடைய வாழ்க்கையில கேட்டிருக்கிறோம். என்ன சொல்றீங்க? ரெண்டு பேரையும் பார்த்து கேட்பாங்க, கேட்டது உண்டு, கேட்டிருக்கிறாங்க. நீங்க பார்க்கும்போது நல்ல நபரா தெரியுங்க, இப்படி பேசுவீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு என்ன அனுபவம்னு சொன்னா, யாருக்கு இந்த திராட்சை ரசத்தை பரிமாறனுடைய அனுபவத்தை அவன் சொல்றான். நான் எல்லா கல்யாண வீட்லையும் பார்த்ததை சொல்றேன், எல்லா மக்களிடத்துல காணப்படுற சுபாவங்களை சொல்றேன். ஆனால் இந்த ரசத்தினுடைய அனுபவத்தை நான் வேற மாதிரி பார்க்கிறேன். இந்த நல்ல ரசம் இதுவரைக்கும் எங்க இருந்தது? ஏன் இதுவரைக்கும் வந்தவனுக்கு நீ கொடுக்கல? இந்த நல்ல ரசத்தையும் இதுவரைக்கும் ஒழித்து வைத்திருக்கிற என்ன காரணம்? ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கொடுக்காமல் இந்த ரசத்தை பிந்தி கொடுப்பதற்கு காரணம் என்ன? இவனுக்கு தெரியாது எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு. அதனால இவர் கேட்கிறாரு, இந்த நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேன். கவனிங்க, இங்க எப்போது இவனால் இப்படி சொல்ல முடிந்ததுன்னா, 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை அவன் வாழ்க்கையில அவன் அனுபவித்து பார்த்தான். எப்படி இவனால சொல்ல முடிந்தது? இந்த நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேன் என்று எப்படி அவனால சொல்ல முடிந்தது? 9ஆம் வசனத்தை அனுபவம் வாக்கினான். 9ஆம் வசனம் வாசிங்க. அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை போன்ற வேலைக்காரனுக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை, அந்த வார்த்தை மிக முக்கியம். இவனால எப்படி இப்படி கேட்க முடியுதுன்னா, திராட்சை ரசத்தை அப்படியே கொண்டு போய் கொடுக்கும் போது அவனால கேட்க முடியல. நல்ல கவனிங்க அந்த வார்த்தை. அவன் ருசி பார்த்த போது அவன் என்ன செய்தான்? இது நல்லது, இது நல்லது, இது சிறந்தது, இது மேன்மையானது, அதை விட இது பெட்டர் அப்படின்னு சொல்லி அவனால சொல்ல முடியுது. அப்போ அவன் ருசி பார்த்த போதுதான் அவன் கேட்க முடிந்தது. ருசி பார்க்காவிட்டா அவனால பேசிருக்கவே மாட்டான், இயல்பா கொண்டு போய் குடிச்சிட்டு முடிச்சிருப்பான், இந்த வசனமும் எழுதிப்பட்டிருக்க மாட்டான். கவனிங்க, எப்போ நடந்தது என்றால், கவனிங்க, இந்த ரசத்தை பந்தி விசாரிப்புக்காரனாக இருக்கிறவன் ருசி பார்த்த போது. எப்பொழுது இது நடந்தது? மணவாளனையே அழைக்கக்கூடிய அளவுக்கு ருசி வித்தியாசமா இருந்தது. இப்ப சொல்றான், அவன் என்ன சொல்றான்னா, அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள்
திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ என்று சொல்றாரு, நீர் என்று சொல்லல, அவர் சொல்றாரு நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆமென். அப்போ இந்த மனிதனை வித்தியாசமா பார்க்கிறான். இயேசு அந்த வீட்டுல, இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட வீட்டுல அவர்களை பார்த்து ஒரு ஆச்சரியமான கேள்வி வருகிறது. என்ன கேள்வி? நீரோ என்கிற ஒரு கேள்வி வருகிறது. எதனால சொன்னா, இயேசு அவர்கள் வீட்டில் நடந்த ஒரு அற்புதத்தினால இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை மணவாளனுடைய காதுல விழுது. இந்த ரசம் மேன்மையா இருக்குது, இந்த ரசம் மகிமையா இருக்குது, இது ஏன் இதுவரைக்கும் ஒழித்து வைத்திருந்தேன், ஏன் கொடுக்காம இருந்தேன்? ஒன்று, எந்த மனிதனும் செய்வது வித்தியாசமா இருக்குது, இந்த மனிதனா இருக்கிற நீ செய்வது வித்தியாசமா இருக்குது. நல்லா கவனிக்க. இப்போ இந்த ஒரு கேள்வியை மணவாளனை கூப்பிட்டு கேட்கும்படியாக அந்த மனிதன் ஆமென் கேட்கிற அளவுக்கு அவன் செய்த காரியம் என்னவென்றால், அவன் திராட்சை ரசத்தை ருசி பார்த்தான். ஆமென். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். சங்கீதம் 34:8 இதே வார்த்தையை அவங்க பார்க்கிறோம். அவன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்போ ரசத்தை ருசி பார்த்த போதுதான் நல்லது என்று கண்டுபிடிக்க முடிந்தது. இயேசுவை கூட நம்ம ருசி பார்த்தாதான் நல்லவரா, அவர் எப்படிப்பட்டவர் என்று நம்ம சொல்ல முடியும். ஆமென். கவனிங்க, மனித சுபாவம் பழகி பழகி பார்த்தாதான் பின்பு தெரியும். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசுவிடத்துல நீங்கள் அவிதமாகவே பழகி பார்ப்பீங்கன்னா அவருடைய சுபாவம் எவ்வளவு மேன்மையானது என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. சங்கீதக்காரன், இதே சங்கீதக்காரன் முதல்ல சொல்றாரு 34வது சங்கீதம் 8வது வசனத்துல, நல்லா கவனிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். 116வது சங்கீதத்துக்கு வரும்போது அதே சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, 11வது வசனம் 116, 11 வாசிக்கும் போது வேகமா வசனத்தை திரும்பி பாருங்க. இந்த சோம்பல் இருக்க கூடாது. பைபிள் வாசிக்கும் போது, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். எந்த மனுஷனும் எப்படிப்பட்டவன்? ஆனால் எந்த மனுஷனும் இயேசுவை ருசி பார்த்தால் நல்லவர் என்பதை கண்டுகொள்ளலாம். எந்த மனிதனும் மனிதனிடத்துல பழகி பார்த்தா பொய்யன் என்று கண்டுபிடிக்கலாம். சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? எந்த மனிதனும் ஆண்டவர் இயேசுவிடத்துல நெருங்கி பழகி அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவரை ஆராதித்து அவருடைய வசனங்களை கை கொண்டு அவருக்கு பின் நடந்தால், அவரோடு கூட நம்ம உறவாடினால் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசி பார்ப்பதனால அவர் யார் என்று கண்டுபிடிக்கலாம். அதே போல உலகத்துல மனிதனிடத்துல, நம்ம ஒரு மனிதனிடத்துல அதிகமாக நெருங்கி பழகி பார்க்கின்ற போது அவர் எத்தனை அளவு உண்மை உள்ளவர் என்பதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆமென் சொல்லுங்க. இப்போ சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்னன்னு சொல்றாரு? 116வது சங்கீதம் 11வது வசனத்துல என்ன அனுபவம் சொல்றாரு? எந்த மனுஷனும் பொய்யன். ஆனால் சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா, உண்மை உள்ளவர், அல்லேலூயா. இவ்வளவு மோசமான சமுதாயத்துல இவ்வளவு ஒரு நல்ல தெய்வத்தை நாம் கண்டுகொள்ள அந்த திராட்சை ரசமானது ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில எவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்தது என்பதை நம்முடைய வாழ்க்கையை வைத்து இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும். ஆமென். இவ்வுலகத்துல நம்ம பைபிள் அப்படியே வாசிப்போம், நான் பார்ப்போம்னா தேவனுடைய படைப்பு எல்லாமே பைபிள்ல சொல்லப்படுது. ஆண்டவர் படைத்தது எல்லாமே நல்லது நல்லதுன்னு தான் சொல்றாரு. ஆமென். நீ நிறைய வசனங்கள் இருக்கு. ஆதியாகம புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல்ல அதை பார்க்கணும். ஆதியாகம புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிக்கும் போது, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். கவனிங்க, தேவன் படைத்ததுதான் வெளிச்சம். லைட்டை போட்டா வாயை முத்தக்கூடாது, சூரியனை பார்த்தா வணக்கம் போடக்கூடாது, கும்பிடக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் சூரியனை பார்த்து கும்பிடுறவங்க உண்டு. அது பேர் என்னன்னா சூரிய பகவான், சூரிய பகவான். அப்புறம் லைட்டை போட்டு வாய்கிட்ட கை போகும், சுவிட்சை போட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. இது பழக்க தோஷத்துல வருது. இது என்ன தோஷத்துல வருது? சோத்திரம். அப்படியே வந்துடும்.
ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா ஒரு மனுஷன் பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயிட்டா எல்லாம் என்னவாயின. நமக்கு என்ன பிரச்சனைனா நல்லது எதுன்னு கண்டுபிடிக்கணும். நல்லது எதுன்னு இந்த மனுஷன் ருசி பார்த்து கண்டுபிடிச்சான். நல்லது எதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதான் அவனுக்கு சொல்றான், நீரோ நல்லதை வைத்திருந்தீர். இந்த உலகத்துல எத்தனையோ பேரை நான் பார்த்தா எல்லாமே வித்தியாசமா தான் கொடுத்தாங்க, நீ மட்டும் எப்படி நல்லது கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி கை காட்டு கேட்கிறான் மணவாளன் இடத்துல. இது காரணம் என்னன்னு சொன்னா, மணவாளன் வீட்டுக்கு இயேசு வந்தாரு. அந்த மணவாளனை நீரோங்கிற அளவுக்கு விசேஷித்தவனமாக அவனை மாற்றினார். இயேசு கூட தன்னை மறைத்து கொண்டுதான் இருந்தார். அப்ப நீரோ நல்லதை இதுவரைக்கும் வைத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் படித்ததெல்லாம் நல்லதா தான் படித்தார். அல்லேலூயா. அப்போ அது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வீட்டில் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஆதியாகம புஸ்தகம், 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். 1:10. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் படிச்சுட்டு அது நல்லது. 12ஆம் வசனம். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். அடுத்தது 18ஆம் வசனம். பகலையும் இரவையுமான வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலை வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆமென். அடுத்து 21ஆம் வசனம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறுவள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 25ஆம் வசனம். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது. கவனிங்க, தேவன் படைத்தது எல்லாமே நல்லதா தான் படைத்தாரு. கவனிங்க, ஆண்டவரை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை வீட்டில் அழைக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்லதை தான் செய்வார். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்னன்னு சொன்னா, உங்களுக்கு நல்ல காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமா, குடுகுடுக்கு போற மாதிரி அல்ல. சோத்ரா, அவன் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அது ஏற்கனவே நமக்கு பிறந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நல்ல காலம் எப்பொழுது பிறந்து விட்டது? இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட அன்றைக்கே நமக்கு நல்ல காலம் பிறந்துச்சு. வாரத்துல 7 நாளும் நல்ல நாள், மாசத்துல 31 நாள் வந்தா 31 நாளும் நல்ல நாள், மாதத்துல 28 நாள் வந்தா 28 நாளும் நல்ல நாள், மாதத்துல 30 நாள் வந்தா 30 நாளும் நல்ல நாள், வருஷத்துல 365 நாள் வந்தா 365 நாளும் நல்ல நாள். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நாள்களை உண்டாக்கினார், தேவன் சிருஷ்டிப்புகளை உண்டாக்கினார், தேவன் மனிதனை உண்டாக்கினார், தேவன் மகா மச்சங்களை உண்டாக்கினார், புல் பூண்டுகளை உண்டாக்கினார், விருட்சங்களை உண்டாக்கினார், கனிகளை உண்டாக்கினார், மிருக ஜீவன்களை உண்டாக்கினார், பறவை இனங்களை உண்டாக்கினார். எல்லாம் நல்லது என்றே கண்டார். அப்போ இதுல எது கெட்டது? மனுஷன் தான் கெட்டதா ஒண்ணு மாத்துவான். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 1 மட்டும் சொல்றாரு, இது நல்லதுன்னு சொன்னாரு. அவர் நல்லது 2:12. அந்த தேசத்தின் பொருள் நல்லது, அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு, அதுவும் நல்லதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்புறம் நல்லா இல்லைன்னு ஒண்ணு சொல்றாரு. அது என்னது? 2:18 வாசிக்கிறோம். 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, ஏழு துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அல்லேலூயா. கவனிங்க, எல்லாத்தையும் நல்லது நல்லதுன்னு சொன்னாரு, இது மட்டும் நல்லதுன்னு சொல்றாரு. மனுஷன் தனிமையா இருப்பது சொல்ல மாட்டீங்க. நாங்க மாட்டிட்டு முடிக்கிற மொழியை பார்த்தா என்ன பிரச்சனை? நல்லது இல்லையா? இது தயா தனிமையா இருந்தா தயா நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது போல நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்படி இல்லை. சோத்ரா, நாங்க கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்துல ஒரு அந்த காரியங்கள்லாம் சுமக்கிறத பார்த்தா நல்லது இல்லாத போலே தெரியுது. அப்படின்னு இல்ல, அப்படி இருந்தா தான் நீங்க மனுஷனா இருக்க முடியும். சத்தமா இல்லைன்னு சொல்லுங்க.
பிரச்சனை இல்லைன்னா ஒரு மனுஷன் அவன் மனுஷனே கிடையாது. ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இல்லைன்னா அவன் யாரும் கிடையாது, மனுஷனே கிடையாது, தெய்வம் ஆயிடுவான். அல்ல சொல்லுங்கள, மனுஷனுக்கு பிரச்சனை வருவது நல்லது, பிரச்சனை வருவது. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தனிமையா இருப்பது நல்லதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆவியானவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. அல்லேலூயா. அவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த வசனங்களை சரியாய் புரிந்து கொள்ளணும். வசனங்களை மீறி போகக்கூடாது. ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. என்னை விட என் கஷ்டத்தை உமக்கு என்ன ஆண்டவரே தெரியும், உண்மை விட எனக்கு நிறைய தெரியும் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் எது நல்லதுன்னு சொன்னாரோ அது நமக்கு நல்லது. எத்தனை பேர் புரிஞ்சாலே சொல்ல முடியும்? எது கர்த்தர் நல்லதுன்னு சொன்னாரோ அது நமக்கு நல்லது. அவர் நல்லதுன்னு சொன்னதெல்லாம் நமக்கு நல்லது. அவர் கெட்டதுன்னு எதெல்லாம் சொன்னாரோ அது நமக்கு கெட்டது. அல்லேலூயா. கெட்டதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டே வருவார். நீ வெளிப்படுத்தும் விசேஷம் போற வரைக்கும் லிஸ்ட் போட்டே வருவார். இதெல்லாம் சொல்லுவதற்கு நமக்கு நேரம் ரொம்ப குறைவு. அதனால இன்றைக்கு இந்த 2024 வருஷத்துல ஆமென், இந்த 9வது மாதத்துல உங்களுக்கு ஆண்டவர் நல்லது செய்ய போறாரு. நம்பிக்கை உண்டா? உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எப்படி சொல்லிருப்பீங்க நீங்க? ஆண்டவர் உங்களுக்கு நல்லதை தர போறாரு. என்ன செய்ய போறாரு? நல்ல வாழ்க்கையை தர போறாரு, நல்ல சந்தோஷத்தை தர போறாரு, நல்ல கிருபைகளை தர போறாரு, நல்ல பலனை தர போகிறாரு. பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தரது எல்லாமே ஏசப்பா நல்லதா தான் தருவாரு. பக்கத்துல சில சொல்லாம இருக்கு, உங்களுக்கு தருவதெல்லாம் ஏசப்பா தான் தருவாரு. அவர் செய்தா பெஸ்டா இருக்கும், மனுஷன் செய்தா ஒர்ஸ்டா இருக்கும். மனுஷன் செய்யறதெல்லாம் ஒர்ஸ்ட், தேவன் செய்யறதெல்லாம் பெஸ்ட். சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் கொடுத்தா அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். அவன் சொல்லுங்களேன். சரி, இன்றைக்கு நான் ஒரு 3 காரியங்களை 22 காரியங்களை எழுதி வச்சிருக்கிறேன். 22 நான் சொல்ல மாட்டேன், 3 காரியம் மட்டும் சொல்றேன். தேவன் நமக்கு முதலாவது ஸ்தோத்திரம், அவர் எதை நல்லதாக காண்கிறார் நமக்கு கொடுக்கறதில்ல, எதை முதலாவது நன்றாக காண்கிறார் என்றால் முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதையே நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதையே தேவ ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். 8ஆம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வரும்போது 14:17 வரும்போது, ஆகையால் கர்த்தர் நீடிய என்னாகமும் 14:7 சரி இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கவனிங்க, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? ஆமா, தேவன் நல்ல தேசம்னு சொல்லல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊர் நமக்கு நல்ல ஊர். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இந்த ஊரே மோசையா அப்படி சொல்ல முடியும் நிறைய பேர் இருப்பாங்க. இல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊர் நல்ல ஊர். நாங்கள் இந்த ஊர்ல வரும்போது தண்ணி பஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணி வர ஆரம்பிச்சு பாருங்க, தண்ணி கஷ்டமே இல்லை. நாங்கள் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இல்லை சொல்லுங்க. நாங்க ஊர் விட்டு போனோம் பாருங்க, தண்ணி கஷ்டம் மறுபடியும் வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாது, அது உங்க பிரச்சனை. அப்ப நாங்களாம் நல்லவர்களா, நாங்க கெட்டவங்களான்றதுக்காக சொல்லல. எனக்கு இருந்த நாட்கள் எல்லாம் நன்றாகவே இருந்ததுன்னு நான் சொல்றேன். மற்றவங்களுக்கு பற்றி எனக்கு தெரியாது. நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையுமே நன்றாக தராரு. அப்போ நமக்கு முதலாவது தேவன் கொடுக்கிறது நல்ல தேசத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். எதை கொடுக்கிறார் ஆண்டவர்? அந்த தேசத்துல தான் நம்ம குடியிருக்க முடியும். எங்க குடியிருக்க முடியும்? நம்ம தேசத்துல தான் குடியிருக்க முடியும். அப்படியானால் நமக்கு தேவன் கொடுக்கிறது நல்ல தேசத்தை கர்த்தர் கொடுக்கிறார் குடியிருப்பதற்கு. நீங்க இருக்கிற தேசத்துக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ஏசப்பா, நம்ம இருக்கிற தேசத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? நீங்க இருக்கிற ஊருக்காக ஸ்தோத்திரம்னு சொல்றீங்களா? நம்ம கொடுக்கறதான தேசம் நல்ல தேசம். அல்லேலூயா. சரி, உபாகம புஸ்தகம் 1:25 1:35 1:25 அந்த தேசத்து கனிகளில், அந்த தேசம் ஏன் நல்லதுன்னா அந்த தேசத்துல விளையும் கனி பாருங்க, சில கனிகளை எடுத்துக்கொண்டு நம்மிடத்துல வந்தாங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு
கொடுக்க தேசம் நல்ல தேசம் தான் அவங்க சொன்னாங்க. ஆண்டவர் வந்து வாயில அவர் மட்டும் சொல்லல, அவர் மட்டும் நல்ல தேசத்தை கொடுக்கணும்னு சொல்லல. அவங்க தேசத்துல வாழ்ந்து பார்த்துட்டு கனியை எடுத்து புசித்து பார்த்துட்டு, ஆஹா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேசம் எவ்வளவு நல்ல தேசம் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து நல்ல தேசத்தை நமக்கு தருகிறாராம். ஆமென். இப்போ இந்த தேசம் நல்லதோ கொள்ளதோ எனக்கு தெரியாது. ஆனா பரலோகம்ங்கிறது மகா நல்ல தேசம். நிச்சயமா நம்ம குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மற்றவங்க காது கிட்ட போயிட்டு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற தேசம் நல்ல தேசம். 6ஆம் அதிகாரம் 1:35 வாசிக்கும் போது, உபாகமம் 1:35, உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தில், ஆமா நீங்க பொல்லாதவங்களா இருக்கக்கூடாது. நல்ல தேசத்துல பொல்லாதவங்களா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் நல்ல தேசத்தை கெடுக்கிறதுக்கு பொல்லாதவங்க இருப்பாங்க. நல்ல சபையில பொல்லாதவங்க இருப்பாங்க. நல்ல விசுவாசி கூட்டத்துல பொல்லாத விசுவாசி இருப்பாங்க. நல்ல தேவ மனுஷர் மத்தியில பொல்லாத மனுஷர் இருப்பாங்க. அதனால நீங்க பொல்லாதவர்களாக மாறாதீங்கன்னு சொல்லி என்ன சொல்றாரு? நல்ல தேசத்தை கெடுப்பதற்கு பொல்லாதவர்களா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி மோசே வந்து தேவன் கொடுத்த தேசத்தை நல்லதா வச்சுக்காருன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதனால நீங்க இருக்கிற தேசத்துக்காக ஜெபம் பண்ணும்போது நல்ல மழை கிடைக்கும். நீங்க இருக்கிற தேசத்துக்காக ஜெபம் பண்ணும்போது வெயில் தாக்கம் குறையும். நீங்க இருக்கிற தேசத்துக்கு ஜெபம் பண்ணும்போது நல்ல தண்ணீர் கிடைக்கும். நீங்க இருக்கிற தேசத்துல ஜெபிக்கும் போது நல்ல வேலை கிடைக்கும். நீங்க இருக்கிற தேசத்துல ஜெபிக்கும் போது நீங்க சமாதானமா குடியிருப்பீர்கள். ஆமென். நீ ஜெபம் பண்றீங்களா? நிறைய பேர் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நாம் குடியிருக்கிற பகுதிக்காக நிறைய பேர் ஜெபிக்கிறதே கிடையாது. ஆனா நீங்களே ஜெபம் பண்ணுங்க, நான் நம்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சுகமா இருப்பீர்கள், நீங்க வாழ்ந்து இருப்பீர்கள். உங்க தேசம் நல்ல விளைச்சலை கொடுக்கும், நல்ல கனிகளை கொடுக்கும், நல்ல மகிழ்ச்சியா இருப்பீங்க. எனக்கு இந்த வழியில வரும்போதெல்லாம் மழை இல்லாத காலத்தில் ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்கிறேன். சபையில வந்து போராடி ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னு சொன்னா வரும்போது வயல் நிலங்கள் எல்லாம் பசுமையா இருக்கும்போது மற்றவங்களுடைய உள்ளமும் பசுமையா இருக்கும். விவசாயமே இல்லாம காய்ந்து போயிருக்கும் போது எல்லாரும் வேதனையா இருப்பாங்க. அப்போ வயல் நிலங்கள்லாம் பசுமையா இருந்தா நல்லா இருக்கும். ஆண்டவரே நல்ல மழையை தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டே வருவேன். ஆமென். இப்போ நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க முடிவுகளா இருக்கணும். நம்ம இருக்கிற குடியிருக்கிற பகுதிக்காக நம்ம ஜெபிக்க முடிவுகளா இருக்கணும். வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உபாகமம் புஸ்தகத்துல 6, 11, 8, 7. நீர் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற கிணறுகளையும், நீ நடப்பட்டிருக்கிற திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர்களுக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கும் போது நீ சரி. அப்போ நமக்கு எப்படி நல்ல தேசம்னா கனி நல்லதா இருக்கு. அந்த தேசத்துல கொடுக்கிற தேசத்துல நல்ல வஸ்துக்கள் இருக்குது. பாலும் தேனும் கொடுக்கிற தேசம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த தேசம் உலகத்திலே மகா சிறந்த ஒரு பகுதி. அதனால உங்களுக்கு நல்ல சிறந்த வாழ்க்கையை ஆண்டவரால் கொடுக்க முடியும். ஒருவேளை இதுவரைக்கும் இருக்கிற வாழ்க்கை எனக்கு சிறந்ததா இல்லை ஏசப்பா, நான் குடியிருக்கிற பகுதி சரியில்லை, நான் வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, என்னுடைய குடும்பமானது இப்படி இருக்குது, என்னுடைய உறவினர்கள் இப்படி இருக்கிறாங்க, என் தெருவில் எப்போதும் சண்டை நடந்து கொண்டே இருக்குது, என் பக்கத்து வீட்டுக்காரர் எப்போதும் பிரச்சனை பண்ணி கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா அதுக்காக ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அவைகள் எல்லாம் நல்லதாய் மாற்றி தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உபாகமம் 8:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணும்போது அந்த பண்ணுவார். அது பள்ளத்தாக்குகளும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். நம்ம ஆண்டு கொடுக்கிற தேசம் பாருங்க. அந்த தேசம் நல்ல தேசம் தான். எப்படி நீ நல்ல தேசம் சொல்றீங்க? வஸ்துக்களை பற்றி சொல்றாரு, கனிகளை பற்றி சொல்றாரு, ஆறுகளை பற்றி சொல்றாரு, ஊற்றுகளை பற்றி சொல்றாரு, பள்ளத்தாக்குகளை பற்றி சொல்றாரு. அவ்வளவு அருமையான ஒரு தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு ஆண்டவர். நமக்கும் அப்படி நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் தருவார் இந்த பூமியில. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து பாவிகளாக இருந்த, தரித்திரர்களாக இருந்த,
கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, அழுகையோடு, புலம்பலோடு வாழ்ந்த சமுதாயத்திலிருந்து ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி உள்ளதாக, சந்தோஷம் உள்ளதாக, செழிப்புள்ளதாக, ஆசீர்வாதமானதாக மாற்றுவதற்காக தான் கல்வாரி சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்டு ரத்தத்தை சென்று தரித்திரரானார். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு முந்தின வாழ்க்கையை விட பிந்தின வாழ்க்கை, இன்று அவருக்குள் இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ரசத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஆமே. உங்களுக்கு கொடுக்கிற தேசத்துல நீங்க நல்லா இருப்பீங்க. முதலாவது நல்ல தேசம். இரண்டாவது உபாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 8:12 நீ புசித்து திருப்தியாகி. அடுத்தது என்ன சொல்றாரு? நல்ல வீடுகளை. நீ எப்படிப்பட்ட தேசத்துல வந்திருக்கிற? நல்ல தேசத்துல வந்திருக்கிற. நல்ல தேசத்துல நல்ல வீடுகளை உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுவீங்களா? ஆமென். கூரை வீடா இருக்கும் என்றால் ஒருவேளை அந்த கூரை 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு முறை பழுதாயிரும். மழையில் நனைஞ்சு ஒரு 2-3 வருஷம் நல்லா பழுதாகி நனைஞ்ச பிறகு அதில் ஒரு பூச்சி வரும். அந்த பூச்சி வரும்போது என்ன செய்யணும்னு சொன்னால், இன்னும் சில ஆண்டுகள் மழை பெய்தால் உள்ளே எல்லாம் ஓட்ட விழுகும். அந்த ஓட்ட வழியாக மழை வரும்போது வீடுகளில் அந்த பூச்சி இருக்கும். அந்த 1000 கால் பூச்சி, 100 கால் பூச்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து விழும். சாப்பாடு செய்தால் பாத்திரத்தை பக்கம் சாப்பிடவே அருவருப்பாக இருக்கும். சில நேரம் பாத்திரத்தில் குழம்பெல்லாம் திறந்து வச்சிருப்பாங்க, அதுக்குள்ளே பூச்சி விழுந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த வீடுகள்லாம் சில கடினமான, ஆமாம், கஷ்டமான, சில வீடுகளும் ஒழுக்காக இருக்கும். ராத்திரி முழுவதும் பிள்ளைகளை வந்து அந்த ஒழுக்கு வீட்டில் தூங்கவே முடியாது. அந்த பிள்ளைகளை தூங்க வைப்பதற்கு எங்கேயாவது ஓரமான ஒரு ஒழுக்கு இல்லாத இடத்துல கொண்டு போய் பிள்ளைகளை படுக்க வச்சுட்டு இவங்க பாத்திரங்களை வைத்து கொண்டு ராத்திரி எல்லாம் தண்ணீர் பிடிச்சி ஊற்றி கொண்டே இருப்பாங்க மழை காலத்தில். எங்கள் வீட்டில் நான் அப்படி பார்த்துருக்கேன். மழை வந்துச்சுன்னா தூங்க முடியாது. அந்த இரவு ஐயோ தூங்க கூட முடியாதா, அவ்வளோ கஷ்டமா. வீடு சரியில்லை, நல்ல வீடு இல்லை. நல்ல வீடு தான் நல்லா தூக்கம் வருமே. சோத்ரம். அன்று சொன்னாரு, நல்ல தேசத்துல மட்டும் உன்னை கொண்டு போய் வைப்பதல்ல, உனக்கு நல்ல வீடுகளை நான் உனக்கு தருவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, வாக்குத்தத்தமாக நீ நல்ல வீடுகளிலே குடியிருப்பாய். அவன் நான் அப்படித்தான் வாக்குத்தத்தெல்லாம் வாசிக்கிறேன், அப்படித்தான் பாட்டெல்லாம் பாடுறேன். இன்னும் நல்ல வீடு வரல நினைக்கிறீங்களா? சரியான நேரத்துல கர்த்தர் வராத இருந்தா சூப்பரான வீடு இந்த ஊர்ல யாரும் கட்டாத வீடு நீங்க கட்டுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றது பெருசா சொல்லல, நான் சொல்றது உயரமா சொல்லல, நான் சொல்றது அழகா, ரொம்ப அழகு நிறைந்த பிரசன்ன நிறைந்த ஒரு வீட்டை ஏசப்பா நமக்கு தருவாங்க. அந்த வீட்டுக்குள்ள போகும்போதெல்லாம் நீங்க துதி செய்வீங்க. ஏசப்பா அந்த வீட்டை தந்திரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், இந்த வீட்டில் குடியிருக்கும்படியா என்னை வைத்திரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒருவேளை நீங்க அப்படி இருக்கிறீங்களா? நான் அப்படிதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுவேன். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி. அவருக்கு வீடு வந்துச்சு, பாட்டு பாடினாரு. நான் அந்த பாட்டில் அந்த அடியை பாடவே மாட்டேன். வாடகை வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த அடியை நான் பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். பாடினாலும் கட்டாயத்துக்காக தான் பாடுவேன், உண்மையாக பாட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் எனக்கு அந்த அடியெல்லாம் வரும்போது எனக்கு வீடே இல்லை, நான் எப்படிப்பா பாடணும்னு சொல்லி கேட்பேன். என் மனசுக்குள்ளே ஓடும், வெளியே சொல்ல மாட்டேன். நான் இப்போ தான் சொல்கிறேன், நல்ல வீடே இல்லை, இந்த அடியை நான் எப்படி பாட முடியாது? அவருக்குரியது அவர் பாடட்டும், நான் பாட மாட்டேன் அப்படி சொல்கிற மாதிரி மனசு சொல்லும். அப்படின்னு சொல்லுங்களேன். உண்மையாக நான் அப்படி நினைப்பேன். அப்போ வாடகை வீட்டில் பக்கத்து வீட்டில் பார்த்தா அந்த பக்கம் நாற்றமாக இருக்குது, இந்த பக்கத்தில் தண்ணிக்காரன் சண்டைக்கு வரான், அந்த பக்கம் போனால் வண்டி நிறுத்த இடங்கள்ல, இந்த பக்கம் வந்தால் உறவினர் வந்தால் வீட்டில் தூங்க இடங்கள்ல, உட்காரத்துக்கு சேர போட இடங்கள்ல, நெருக்கமாக இருக்குது. என்ன வீடு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டை குறித்து ஒரு திருப்தி இல்லை. ஆனால் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு நல்லது செய்யறதுக்கு தான் இயேசுவானவர் அவ்வளவு பாடுபட்டார். இந்த பூமியில நல்லது செய்து பூமியில விட்டு போறதுக்காக இல்லை, பூமியில் இருக்கும் போதும் நல்லது செய்வார். பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போகும்போது இதை விட மேன்மையானதை நம்ம காண்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, உங்களுக்கு மகிமையான காரியங்களை ஆண்டவர் தொடங்க போகிறார். இயேசுவா உங்க வீட்டுல கூப்பிடுங்க. ஏசப்பா உங்க வீட்டுல, என் வீட்டுல நீங்க வந்து பாருங்கப்பா, நான் இருக்கிற வீட்டுல நீங்க எப்படி இருப்பீங்க? என் வீட்டுல குறைகளுக்கு வந்து பாருங்கப்பா, அந்த வீட்டுல நீங்க குறைவோடு எப்படி இருப்பீங்க? என் வீட்டுல இருக்கிற கஷ்டத்தை நீங்க வந்து பாருங்க, என் கூட வந்து தங்கி பாருங்க, நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொல்லுங்க. அப்படிலாம் கூட கூப்பிடல. அவங்க கூப்பிட்டது கல்யாணத்துக்கு வாங்க, நீங்களும் திராட்சை ரசம் குடிப்பீங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. குறைவுள்ள வீட்டில் வந்து குறைவுகளை பார்த்து கொண்டு ஏசு அப்படியே உட்காந்துட்டு போயிடுவாரா? போக மாட்டாங்க. என்ன அழைத்த வீடு, என்னை கனம் பண்ணின வீடு, என்னை அன்பு கூறுகிற வீடு, என்னை கனப்படுத்தி இருக்கிற வீடு, நான் இருக்கிற வீடு, இது நிறைவானதா இருக்க வேண்டும்.
நான் இருக்கிற தேசம் மகிமையானதா இருக்க வேண்டும். நான் இருக்கிற வீடு நன்றாக இருக்க வேண்டும். நான் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். உண்மையா நான் சொல்றேங்க, கர்த்தர் சொல்றது. எனக்கு ஒரு வசனம் கொடுத்தா நான் சொல்லுவேன், ரொம்ப ஆழமா டீப்பா போய் சொல்லுவேன். அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அது அப்படியே நடக்கும். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். சத்தமா சொல்றீங்களா? அப்போ காற்றையும் காண மாட்டீர்கள், வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. என் வாழ்க்கையில் இப்படிலாம் காணணும்னு சொல்லி யோசிக்கவே முடியாது. ஏன்னா எதை வச்சு எப்படிலாம் வாழுவேன், எதை வச்சு எனக்கு இப்படிலாம் வரும்? ஆண்டவர் சொன்னாரு, நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, நான் அதை செய்து முடிப்பேன். அதான் ஆண்டவர். அவர் தான் தேவன், அவர் தான் சிருஷ்டிகர், அவர் தான் ராஜா, அவர் தான் உண்மையான தெய்வம். ஏன்னா அவர் செய்வார், அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்கிறது தான் சொல்லுவாரு, சொல்றது தான் செய்வார். நம்ம நாட்டில் உள்ள நடிகர் மாதிரி சொல்லிட்டு ஒன்று செய்யாமலாம் போக மாட்டார். ஆமா, அவர் சொல்றதை செய்வார். முன்னால பேசுவார் பிரசங்கத்துல, அடுத்து உங்களுக்கு செய்வார்னு அர்த்தம். உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வதற்கு நல்ல வீடுகளை கட்டி உங்களை குடியிருக்க பண்ணுவார். ஆமென். சரி, அப்புறம் ஒண்ணு மட்டும் பார்த்துருவோம். 22ல ஒன்று மட்டும் பார்த்து ஜெபம் பண்ணிடுவோம். சோத்ரா. வேற என்ன நீங்க நல்லது விரும்புறீங்க? ஒன்று நீங்க கேளுங்க. உங்களுக்கு தேசம் நல்லது கொடுத்தாச்சு, தேசம் நல்லது கொடுத்தாச்சு, வீடு நல்லது கொடுத்தாச்சு, உங்களுக்கு வேற என்ன நல்லது வேணும்? நீங்க கேளுங்க. நல்ல ஜனங்கள், நல்ல ஜனங்கள் வேணுமா? சரி, நல்ல ஜனங்கள் உலகம் பல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. சரிங்களா? நல்ல ஜனங்கள் நம்ம கூடி வருகிற இடம் தான் நம்ம ஜனங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் சகல ஜனங்களும் உங்களுக்கு இருப்பாங்க நம்ம சபையில. நீங்கள் என் ஜெப வீட்டில் கூடி வாருங்கள், நான் உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவேன், மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவேன். சகல ஜனங்களுக்கும் என் வீடு ஜெப வீடு எனப்படும். அப்போ உங்களை சுற்றியுள்ள விசுவாசிகள் தான் உங்களுக்கு நல்ல ஜனங்கள். சுற்றியுள்ள வீடுகளில் உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் மாற்றுவார். ஆனா அவங்க இடத்துல நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதில்லை. நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது இதுதான் நம்முடைய ஜனம். கர்த்தருக்கு சொந்த ஜனம் எது? கர்த்தருக்கு சொந்த ஜனம் இஸ்ரவேலர்கள். நமக்கு சொந்த ஜனம் எது? சபைதான். நமக்கு சொந்த ஜனம் எது? கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நமக்கு ஜனம் எது? நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க தான் நம்முடைய சொந்த ஜனங்கள். அப்போ உங்களுக்கு சொந்த ஜனங்களே நல்ல ஜனங்களாய் சபைக்குள்ள கொடுத்திருப்பார். உங்களுக்கு பிரச்சனையே பண்ண மாட்டாங்க, உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. விசாரிக்கிறாங்க, விசாரிக்கலையோ அது ரெண்டாவது. ஆனா அவங்க எல்லாம் நல்ல ஜனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்போ மூன்றாவது மனிதன் விரும்புகிற ஒரு காரியம். நான் நிறைய காரியம் இருக்குது, 22 நல்ல காரியங்கள் எழுதி வச்சிருக்கிறேன். நீங்க கேட்பீங்கன்னா நான் மறுபடியும் சொல்லுவேன். ஆனால் நல்ல காரியத்தை நீங்க விரும்புகிற இன்னொன்றை நான் சொல்றேன். ஏசாயா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 23:18 வாசிங்க.